ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியுடைய லீக் ஆட்டத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதிருக்காங்க. மும்பை வான்கடை மைதானத்தில் இந்த ஆட்டம் நடைபெறுது. மும்பை அணி இந்த சீசன்ல முதல் 2 போட்டிகளிலுமே தோல்வியை கண்ட நிலையில சொந்த மைதானத்தில் விளையாட இருப்பதால முதல் வெற்றி பெறும் முனைப்போடு அந்த அணி களமிறங்கும். சென்னையில சிஎஸ்கே, அகமதாபாத்ல குஜராத் அணியுடன் நடைபெற்ற ஆட்டங்கள்ல மும்பை அணி தோல்வியை கண்டிருக்காங்க. இந்த 2 போட்டிகளிலுமே மும்பை அணியுடைய பேட்டிங் சுத்தமாக ஈடுபடல. சென்னையில நடைபெற்ற போட்டியில முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா டக் அவுட் ஆனாரு. மேலும் குஜராத்துடனான ஆட்டத்துல 2 பவுண்டரிகளை விளாசிய பின்னர் 8 ரன்களிலேயே ஆட்டமிழந்து ரசிகர்களை ஏமாற்றினார். அதே போல மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான ரியான் ரிக்கில்டனிடமிருந்தும் எதிர்பார்த்த சிறப்பான இன்னிங்ஸ் வெளிப்படல. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ஆகியோர் அதிரடியாக விளையாட முயன்றாலுமே அவங்களிடமிருந்தும் பெரிய இன்னிங்ஸ் இதுவரைக்குமே வரல. கொல்கத்தா அணியுடனான ஆட்டத்துல ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா ஆகியோர் சிறப்பாக விளையாடும் பட்சத்துல அந்த அணி வெற்றி பாதைக்கு திரும்பலாம். மும்பை அணியுடைய பேட்டிங் மோசமாக உள்ள நிலையில 11 அணில கண்டிப்பாக 2 மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆகையால ரிக்கில்டனுக்கு பதிலாக வில்ஜாக்கும் மேலும் மற்றொரு வீரரை மாற்றப்போவதாக செய்திகளுமே வெளியாக இருக்கு. அப்படி மாற்றுகையில கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.